சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே திருமணமான 20 நாட்களில் பெண் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக சார் ஆட்சியர் விசாரணை மேற்கொண்டார். கல்லம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாண்டிதுரைக்கும் உசிலம்பட்டியைச் சேர்ந்த 19 வயதான பூமிகாவுக்கும் கடந்த 3ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதாக பூமிகா பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் நாளடைவில் அது சரியாகிவிடும் என அவர்கள் சமாதானப்படுத்த முயன்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பூமிகா தற்கொலை செய்து கொண்டார். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் பெண்ணின் குடும்பத்தினரிடம் சார் ஆட்சியர் விசாரணையை தொடங்கினார். செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகே வலிப்பு ஏற்பட்டு கால்வாயில் விழுந்த ஆண் கழிவுநீரில் மூழ்கி உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பொதுமக்கள் அளித்த புகாரை தொடர்ந்து சடலத்தை காவல்துறையினர் மீட்டனர். அப்போது இறந்தவர் அண்ணாநகரைச் சேர்ந்த 40 வயதான துரை என்பதும் மதுபோதைக்கு அடிமையானவர் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் சம்பவத்தன்று அவர் வலிப்பு ஏற்பட்டு கால்வாயில் விழுந்து இறந்தது சிசிடிவி காட்சி மூலம் உறுதியாகியுள்ளது. தருமபுரி அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த 3 பெண்களின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் வழங்கினார். பூமிநத்தம் கிராமத்தில் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பெண்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர். இதையடுத்து அவர்களுடைய உறவினர்களுக்கு நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டார். இந்நிலையில் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஆறுதல் கூறி நிவாரணம் அளித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் புதிய பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராசிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் பேருந்து நிலையம் அமைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராசிபுரம் பேருந்து நிலைய மீட்பு கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூரில் தானியங்கி துணிப்பை விற்பனை இயந்திரம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக தமிழ்நாடு அரசு மஞ்சப்பை திட்டத்தை கொண்டு வந்தது. இந்நிலையில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தானியங்கி துணிப்பை இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது. யூபிஐ 10 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் நாணயம் ஆகிய முறையில் பணம் செலுத்தி துணிப்பைகளை பெறலாம். சென்னை முழுவதுமாக 19 இடங்களில் தானியங்கி துணிப்பை விற்பனை இயந்திரம் வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே குடித்துவிட்டு தொந்தரவு செய்த தந்தையை வெட்டி கொன்ற மகன் கைது செய்யப்பட்டார். அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளியான பார்த்திபனுக்கு 3 மகளும் முத்துச்செல்வம் என்ற மகனும் உள்ளனர். பார்த்திபனின் குடிப்பழக்கத்தால் வீட்டில் அவ்வப்போது பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. வழக்கம் போல் குடித்துவிட்டு வீட்டில் இருந்த மனைவி மற்றும் மகனுடன் பார்த்திபன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த முத்துச்செல்வம் அரிவாளால் வெட்டியதில் அவர் உயிரிழந்தார். சிவகாசியில் தீ விபத்தால் வீட்டை இழந்த பெண்ணுக்கு 50,000 ரூபாய் நிதி உதவியை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழங்கினார். கடந்த 19ஆம் தேதி வீட்டிலிருந்த ஹீட்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்த செல்வராணி என்பவரின் வீடு சேதமானது. இதையடுத்து அந்த பெண்ணுக்கு 50,000 ரூபாய் நிதி வழங்கியதுடன் வீட்டை சீரமைக்க உதவுவதாகவும் ராஜேந்திர பாலாஜி உறுதியளித்தார். ஈரோடு மாவட்டம் வாணிப்புத்தூர் அருகே கம்ப்ரஷர் டிராக்டர் வாகனம் ஏறியதில் தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். அத்தானியை சேர்ந்த ஐயப்பன் விவசாய நிலத்தில் நின்ற தன்னுடைய கம்ப்ரஷர் டிராக்டரை கீழே நின்றவாறு இயக்கியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக பின்னோக்கி நகர்ந்த டிராக்டர் ஐயப்பன் மீது ஏறி பரிதாபமாக உயிரிழந்தார். கருத்து வேறுபாட்டில் கட்டிய மனைவியை தேங்காய் துருவ பயன்படுத்தப்படக்கூடிய எந்திரத்தால் குத்தி கொலை செய்த கணவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நெல்லை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நெல்லை மாவட்டம் பழுவூரை சேர்ந்த சுடலையாண்டி கடந்த 2022ஆம் ஆண்டு மனைவியை கொலை செய்தார். இந்நிலையில் நெல்லை மாவட்ட மகளிர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இரட்டை கொலை வழக்கில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2011ஆம் ஆண்டு சமீரா பானு, கஜிதா பீவே ஆகியோர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தினேஷ்குமார், சுரேஷ்குமார், கமல், ஆனந்த் ஆகிய 4 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் அனைவருக்கும் ஆயுள் தண்டனையும் 6000 ரூபாய் அபராதமும் விதித்து மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 6 வாரங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று கூறி 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பாலவநத்தம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு கடந்த 6 வாரங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதை கண்டித்து அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்க நிர்வாகிகளுடன் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் கோரிக்கை மனுவை அளித்தனர்.
கடலூர் மாவட்டம் லால்புரம் ஊராட்சியை சிதம்பரம் நகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சியோடு இணைத்தால் கிராமத்தில் விவசாயமும் மக்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என கூறி பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் தீர்வு கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இணைப்பு அறிவிப்பை திரும்பப் பெறக் கோரி லால்புரம் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே பந்தல் அமைத்து 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். காவல் நிலையத்தில் பெண்ணை மானபங்கம் செய்த வழக்கில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் உட்பட 3 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டில் திண்டுக்கல் மாவட்டம் சேடப்பட்டியை சேர்ந்த சக்திவேல் கௌசல்யா தம்பதியை காவல் நிலையத்தில் வைத்து காவலர்கள் விசாரித்தபோது ஆடைகளை அவிழ்த்து தாக்கியதாக கூறி இருவரும் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சக்திவேல் உயிரிழந்தார். இந்த வழக்கில் காவல் ஆய்வாளராக இருந்த ரங்கசாமி மற்றும் கான்ஸ்டபிளாக இருந்த வீரதேவர், சின்னதேவர் ஆகிய 3 பேருக்கும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 36,000 ரூபாய் அபராதமும் விதித்து திண்டுக்கல் முதன்மை உதவி அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அங்காளம்மன் கோயில் மயான கொள்ளை விழாவில் பக்தர்களுக்கு மிளகாய் கூழ் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. சிகர நாளான மயான கொள்ளை விழாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களுக்கு மிளகாய் கூழ், பால், தயிர் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. திருச்செந்தூரில் நாழிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோயில் வரை சுமார் 500 மீட்டர் தூரத்துக்கு கடல் உள்வாங்கியது. இதனால் கடலில் பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. ஆபத்தை உணராமல் சிலர் அதன் மேல் நின்று புகைப்படம் எடுப்பதில் ஆர்வம் காட்டினர். திருச்செந்தூரில் வெகு நாட்களுக்கு பிறகு மீண்டும் கடல் உள்வாங்கியது பக்தர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவராத்திரியை முன்னிட்டு மதுரை வாடிப்பட்டி ஆட்டுச்சந்தையில் 50 லட்சம் ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது. வாடிப்பட்டியில் நடைபெற்ற செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு மதுரை மட்டுமல்லாது தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தன. இதில் 10 கிலோ எடை கொண்ட குட்டி ஆடு 10,000 முதல் 12,000 ரூபாய் வரையிலும், நாட்டுக்கோழி 700 முதல் 1,500 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இரவில் கொள்ளையர்கள் ஆடுகள் மீது மயக்க ஸ்ப்ரே அடித்து திருடிச் செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொசப்பட்டு கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவரின் 5 ஆடுகள் திருடு போனது. இதேபோல சலுக்கை மற்றும் அருந்ததிப்பாளையம் கிராமங்களில் 6 ஆடுகள் காணாமல் போனது. இந்நிலையில் கொள்ளை கும்பல் ஆடுகள் மீது மயக்க ஸ்ப்ரே தெளித்து திருடிச் சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரி உதயஞ்சாலை அருகே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புனரமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை வைக்க கோரி பாஜகவினர் பேரணியில் ஈடுபட்டனர். ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழாவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவினர் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் ஐசியு வார்டில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மூதாட்டியிடமிருந்து தாலி திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கீழாந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரமா என்ற மூதாட்டி மூச்சு திணறல் பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் தூக்கத்தில் இருந்த நேரம் பார்த்து கழுத்தில் அணிந்திருந்த 1 சவரன் தங்கத்தாலியை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இந்நிலையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சண்டிகர் பல்கலைக்கழகத்தில் நடந்த மல்யுத்த போட்டியின் போது வீரர் ஒருவர் மாரடைப்பு ஏற்பட்டு மேடையிலேயே மரணித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருவான் பகுதியில் அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மல்யுத்த போட்டி நடைபெற்றது. இதில் 85 கிலோ எடைப்பிரிவில் மோதிய மோகித் சர்மா போட்டியின் போது மயங்கி விழுந்தார். மருத்துவ பரிசோதனையில் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். வயதை குறைத்து போட்டியில் பங்கேற்றது தொடர்பாக பேட்மிண்டன் வீரர் லக்ஷயா சென்னுக்கு எதிரான வழக்கை விசாரிக்க கர்நாடக உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. 2018ஆம் ஆண்டு நடந்த பேட்மிண்டன் போட்டியின் போது தனது வயதை 2 ஆண்டுகள் 6 மாதம் குறைத்து கூறி லக்ஷயா சென் போட்டியில் பங்கேற்றதாக 2022ஆம் ஆண்டு புகார் கொடுக்கப்பட்டது. இதனை எதிர்த்து லக்ஷயா சென் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் விசாரணை நடத்த முகாந்திரம் இருப்பதாக தெரிவித்துள்ளது.